friends, வணக்கம். இன்னைக்கு நிதிஷ் கிச்சன்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் பண்ணலாம். தண்ணி கொதிக்க வச்சு உப்பு சேர்த்து நூடுல்ஸையும் சேர்த்து வேக வைக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்தோன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு இதோட நான் ப்ராக்கலி சேர்த்துட்டு இன்னொரு 2 minutes குக் பண்ண போகிறேன். நூடுல்ஸை வந்து பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் குக் பண்ணுங்கள். நல்லா இதை பச்சை தண்ணியில் அலசிட்டு வடிகட்டிட்டு எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு அகல வடைச்சட்டியில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காய்கறி, கொடமிளகாய், வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணி, பூண்டு 4 பொடியாக கட் பண்ணி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், மஷ்ரூம்ஸ் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்கள். நான் பேபி கார்னையும் சேர்த்துறேன். கொஞ்சம் உப்பு தூவிட்டு இதையும் வந்து ஹை ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி கிறிஸ்பாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆப்ஷனல் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பெப்பர் சாஸ் சேர்த்துங்க. இது இல்லாட்டி பரவாயில்ல, சில்லி பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா காய்கறியெல்லாம் இந்த சாஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாஸஸ் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட வேக வச்ச நூடுல்ஸ், ப்ராக்கலி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி உடன் ஸ்பூன் இல்லை ரெகுலர் கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நூடுல்ஸ் உடையாத மாதிரி அதே மாதிரி சாஸஸும் நல்லா கலந்து விடுற மாதிரி சேர்த்திக்கலாம். சாஸஸ் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா சூடானதும் இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதோட வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தால் தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபிஸ் பிடிச்சதுன்னா நிதிஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.